தமிழர்னா பிரிவினைவாதம், ஃபாசிசம், அதெல்லாம் ஆகுமா, அதெல்லாமா? இது திராவிடம் இல்லை என்றால் அரசியல் செய்ய முடியாது, அது செய்ய முடியாது, இது செய்ய முடியாது. திராவிடம் இல்லை என்றால் இங்கே ஒன்றும் இல்லை, பெரியாரை சொல்லாமல் இங்கே அரசியலே இல்லைன்னா. நாங்களும் 15 வருஷமாக பெரியாரையும் சொல்லலை, நீ இந்தியம் சொல்லலை, திராவிடம் சொல்லலை. நீ தடை செய்ய வச்சுப்பட்டு தீவிரவாதின்னு சொன்ன தலைவனாக எடுத்து நீ அந்த புலிக்கொடியை எடுத்து அதையே இந்திய தேர்தல் ஆணையத்தில் போய் பதிவு செஞ்சுக்கிட்டு நீனும் தேர்தலுக்கு ஒரு சின்னத்தை கொடுத்து பார்த்த. நாங்களும் அதை பற்றி மைக்கோ கைக்கோ எதையோ ஒரு பைக்கோ தூக்கிட்டு நாங்களும் அது தொடப்பக்கிட்ட விளக்கமாக இருந்தாலும் நாங்கள் போகிறதுன்னு தயாராகிட்டோம்ல. எடுத்து சண்டையை போட்டு ஒரே ₹1 ஓட்டு கொடுக்காம தனிச்சு நின்று 36 லட்சம் வாக்கை வாங்கி 3வது பெரிய கட்சியாகி மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக தமிழ் தேசியம் வந்திருக்குன்னா தத்துவம் வலிமையாக இருக்கு. அந்த வலிமையான தத்துவத்தின் தலைமகனாக எங்களுடைய தகப்பன் மணியரசன் இருக்கிறாரு. நீ தர்க்க அறிவிலில் தமிழனை வெல்ல எவனும் முடியாது, எவனாலே முடியாது. அறிஞர் சாக்ரட்டிஸ் சொல்றான், உலகத்தில் ஒருவனுடைய அறிவை நீ கணக்கிடணும்னா நீ எழுப்புகிற கேள்விக்கு அவன் சொல்லுகிற பதிலை வைத்து கணக்கிடாதே. வேற என்ன செய்யறது? நீ எழுப்புகிற கேள்விக்கு பதிலாக ஒரு கேள்வியவே அவன் பதிலாக தந்தான், அதை வச்சு மதிப்பிடுறான்னு. நீ ஒரு கேள்வியை கேட்டால் அவர் 100 கேள்வி கேட்பார். அவன் மகன் எனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டினா 100 கேள்வி கேட்பேன். அது சில இல்லை உங்களுக்கு. இந்தியாவின் அது நீங்கள் எனக்கு மயிலை கொடுக்கணும் சின்னம்மான்னு கேட்டேன். அது நேஷனல் பேர்டு, அது தர முடியாது. தேசிய பறவை எப்படி தர முடியும்? புலி. தேசிய விலங்கை எப்படி தர முடியும்? தேசிய மலரை எப்படி கொடுத்த? அப்படினால கதை முடிஞ்சிச்சு, குவைட் ஆகிட்டாப்ல. காலமாட கொடு, உயிர் உள்ள எதையும் தர முடியாது. அப்போ மாயாவதிக்கு எதுக்கு யானையை கொடுத்த? ஃபார்வர்ட் பிளாக் எதுக்கு சிங்கத்தை கொடுத்த? அது அப்போ நடந்துருச்சு. அப்போ நான் பின்னாடி பிறந்ததான் உனக்கு பிரச்சனையா? இப்படி தர்க்கம் போயிட்டு இருக்கேன். அவன் இஸ் எ ரெவல்யூஷனிஸ்ட், பக்கத்தில் இருக்க அதிகாரிகிட்ட சொல்கிறான், இவனை சமாளிக்கிறது கஷ்டம், இஸ் ரெவல்யூஷனிஸ்ட்டுக்கிறான். அவன் கேள்வி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருப்பான்.